ஜனநாயகன் படம் இனிமே வராதான். இதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஜனநாயக படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆயிடும். இது அரசியல் காரணமா இல்ல உண்மையிலே ஜனநாயகன் படத்துல பிரச்சனை இருக்கா? சென்சார் போர்டு என்னென்ன அவலங்கள் பண்றாங்க, சென்சார் போர்டுல லஞ்சமா, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோ பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு மினிமா தியேட்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்சார் போர்டு இஷ்யூ. சிபிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் கோஆபரேஷன். இந்த சிபிஎஃப்சில தியேட்டருங்களோ இல்ல டிவிகளோ படம் ரிலீஸ் ஆகணும்னா இவங்க சென்சார் பண்ணி தான் விடணும். ஏன் சென்சார் முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சென்சார் மூலியமா யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது, குழந்தைங்களை பார்த்து பாதிக்கப்படக்கூடாது, அதாவது தப்பான கருத்தை மத சண்டை இழுக்கிறது, ஏதாவது சண்டை இழுக்கிற மாதிரி இதமான இருக்கக்கூடாது கண்டென்ட்ல. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் சென்சார் போர்டு. எப்படி இது சென்சார்ல கிளியர் ஆகி வருது? இந்த இவ்வளவு பொலிட்டிக்கலா சார்ஜ்டா இருக்கு. ஆனா இப்போ அது தலைகீழா மாறி இருக்கு. சரி, என்னென்ன சர்டிபிகேட் இருக்குன்னு பார்ப்போம். யூ சர்டிபிகேட் குழந்தைகள் முதல் பெரிய எல்லாருமே வயது வரமைன்ற என்ன படத்தை பார்க்கலாம். அது யூ பை ஏ. அந்த யூ பை ஏல 12+, 13+, 14+, 16+ இப்படி கேட்டகரி வாரியா இருக்கு. அது வந்து வித் பேரண்ட்ஸோட தான் அந்த படத்தை பார்க்கணும். வெறும் ஏ அப்படின்னா அடல்ட் கண்டென்ட். இது நாட் ஓன்லி ஒரு பான் மூவிஸ் அந்த மாதிரி கிடையாது. ரத்தங்கள், வன்முறை இந்த மாதிரி வந்தா கூட ஏஸ் கண்டென்ட் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டா கூலி கூட வந்திருக்கும், அதுல எந்த ஆபாசங்கள் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ரத்தம் அந்த சேர்ல பண்ணி இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணதுனாலதான் அதுக்கு ஏ கொடுத்தாங்க, அதுக்கும் ஏ கொடுப்பாங்க. சரி, இந்த சென்சார் போர்டு வந்து இவ்வளவு கோர்ட்ல கேஸ் போட்டு இதை தடை பண்ணி வச்சிருக்காங்களே, முதல்ல சென்சார் போர்டு உங்க இயங்குதான்னு நம்ம பார்க்கணும். குழந்தைகள் இதை பார்த்துட்டு எந்த ஒரு பாதிப்பு அடையக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஏன்னா அதனாலதான் யூ பை ஏ கொடுக்குறாங்க. நல்ல அடல்ட் மூவியோ இல்ல ஆபாச படங்களோ வன்முறை படங்களோ யூ பை ஏ குழந்தைகள் பார்க்க கூடாது. இப்போ குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு காசு கொடுத்து தியேட்டருக்கு வந்து 200 ரூபா கொடுத்து போய் உள்ளே போயிட்டு கெட்டு போயிட்டு வர்றது ஈஸியா, இல்ல வீட்டுல டிவியை பார்த்தோ இல்ல போன்ல யூடியூப் வீடியோஸோ வேற ஏதோ வீடியோஸ் பார்த்து கெட்டு போறது சுலபமா? நீங்களே சொல்லுங்க. ஆமா எப்பா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேன். குழந்தைங்க எதுல ஈஸியா கெட்டு போவாங்க? தியேட்டர்ல அவங்க போய் கெட்டு போறது ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மி. ஆனா போன் வைஸ்லயும் டிவி வைஸ்லயும் கெட்டு போறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு சென்சார் போர்டு அப்புறம் டிவில எதுக்கு இன்னர்வெட் விளம்பரம்? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த கிரிக்கெட் பாக்குறாங்க. அதுல என்னென்ன விளம்பரம் வருது, எவ்வளவு விளம்பரம் வருது, இதெல்லாம் வந்து சென்சார் போர்டு பார்க்காதா? சரி, முதல்ல ஜனநாயகன் படம் ப்ராப்ளம் வரும். ஏன் ஜனநாயகன் படம் வந்து சென்சார்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னா, அதுல 4 அதிகாரிகள் படம் பார்த்திருக்காங்க. இந்த 3 அதிகாரிகள் வந்து படம் ஓகே அப்படின்னு சில கட்டுகள் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஒரு அதிகாரி இந்த படத்துல தப்பான எண்ணங்கள் கொண்ட சீன்ஸ் இருக்கு, இதை நீங்க கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னங்க, இதெல்லாம் அப்படி இல்லைங்க, தப்பான இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியும் நீங்க கேட்கல. சரி, மேல் அப்பீலுக்கு போங்க, பாம்பேக்கு போங்க, அங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வேணும்னே பண்றாங்க அப்படின்ட்டு பண்றாங்க. நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சிடலான்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் நினைச்சிட்டு சென்னை கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு தலைவலியே வந்துச்சு. இதே பிரச்சனை பராசக்தி படத்துக்கு வந்துச்சு. பராசக்தி படம் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி 2-3 வருஷம் கட் பண்ணி வச்சுட்டு 1 வருஷம் அமைச்சிருக்காங்க. இது படம் நாங்க வெளியே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்த வருஷம் அமைச்சிருக்காங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு சில மியூட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதையுமே வந்து மேல் அப்பீல் பாம்பேக்கு உடனே போய் டக்குன்னு ப்ராசஸை முடிச்சுட்டு அந்த இதை வந்துட்டாங்க. இதை ஜனநாயகன் பண்ணிட்டாங்க. நாங்க மேல்முறையீடு தான் போக மாட்டோம், மேல் அப்பீலுக்கு போக மாட்டோம், இதே படத்தான் வருவோம், இப்போ வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எப்போதும் நடக்கிற விஜய் படத்துல வர மாதிரி கடைசி நேரத்துல என்னால பண்ணியாச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ. ஆனா இன்னைய வரைக்குமே அந்த படம் வரல. தணிக்கை வாரியத்திற்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை என சென்சார் போர்டு தெரிவித்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு குட் நியூஸ் தான். அந்த கேஸை கேவிஎன் ப்ரொடக்ஷன் வாபஸ் வாங்கிட்டாங்க. நாங்க வந்து நீங்க சொல்ற சீன்லாம் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியுமே அவங்க இன்னும் அதை கேட்கல. சென்சார் போர்டு இன்னும் அலோவ் பண்ணல. ஜனநாயகன் திரைப்படத்தை பிப்ரவரி 20ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர தயாரிப்பு நிறுவனம் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நம்ம சென்சார் போர்டு பண்ற அவலங்கள் என்னன்னு நிறைய படத்துக்கு குடும்பமா பார்ப்போம் அப்படின்னு யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த படத்துல கண்ணு வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில பாடல்கள் வந்திருக்கும். இது எக்ஸாம்பிள் நான் பல படம் சொல்லலாம். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், கமல் கெரியர்ல மிகப்பெரிய ஹிட் அடிச்ச சகலவன் படம் யூ சர்டிபிகேட்டோட வந்திருக்கும். குழந்தைங்களோட குடும்ப குட்டிகளோட போய் பார்க்கலாம். ஆனா அந்த படத்துல இலாக்கா இது அப்படி ஒரு பாட்டு வரும் பாருங்க. அந்த நேரத்துல உண்மையா பாக்கியராஜ் ஒரு படத்துல தாவணி கணவன படத்துல சில்லறையை போட்டு இந்த சில்லறையை தேடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் அந்த நேரத்துல பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க. அவ்வளவு ஆபாசமா இருந்திருக்கும். அப்புறம் நேத்தி ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா, அந்த பாட்டுலயுமே அவ்வளவு இது இருக்கும். ஆனா
இந்த பாட்டுலாம் கன்சிடர் பண்ணாம அந்த யூ சர்டிபிகேட் கொடுக்கும். இப்ப தியேட்டர்ல அந்த குழந்தைங்களை வச்சு போய் பாக்குறோம். இப்ப அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பாடல்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த குழந்தைங்களை வச்சு அந்த பாடல்களை பார்க்க முடியாது. ஒரு மேபி அந்த நேரத்தில் முறுக்கோ ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம். டக்குன்னு அதுவும் முக்கியமா இப்ப கூட படவாளங்க இந்த 80s படம்லாம் ரொம்ப டக்குன்னு ஏதாச்சும் ஒரு டபுள் மீனிங் சீன்ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ரஜினி நடிச்ச தர்மதுரை படம் அது ரொம்ப பாசம், ரொம்ப உருகி அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு கிலுகு ரொம்ப சோகமா போய் கிலுகுல போயிட்டு மாசி மாசம் அந்த பாட்டு ஒரு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாடு மூலியமா குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க முடியுமா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த பாடலை மட்டும் குழந்தைகள் தியேட்டர்ல இருந்து எழுந்து வெளியே போகும் அப்படின்னு ஒரு கார்டை போட்டுதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க படம் சொல்லலாம். படம் நல்லா குடும்ப படமா போயிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு இன்டிமேஷன் சீனோ இந்த மாதிரி சீன்ஸ் வந்து அதை இதை கெடுத்துடும். அது குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க. இப்போ குழந்தைகள் இதை பார்த்து ஈஸியா இதாகுமா? இல்ல ஜிப்சின்னு ஒரு படம் வந்துச்சு, அது அந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு இந்த குழந்தைங்களுக்கு புரியவே புரியாது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு பத்தியோ இந்த மத அரசியலை பத்தியோ அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. அதுல ஆக்சுவலா அவங்க வந்து அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்கு வேலையே இல்லை, ஏன்னா புரியாது ஃபர்ஸ்ட். ஆனா அந்த படத்துக்கு அவ்வளவு கட்டு கொடுத்து அந்த படத்தையே கொதறி வச்சிருப்பாங்க. சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர் ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சில 48 கட்டுனேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுனேன். குழந்தைகள் ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் ஆகிற இந்த மாதிரி படங்களுக்கு யூ கொடுத்து பாருங்கடா டே அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது என்ன? சரிங்க, இது கூட பரவாயில்லங்க. டைரக்டர் விக்ரமன் இப்பதான் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, புது வசந்தம் படத்தை எனக்கு 50 கட்டு வந்தது. என்னடா புது வசந்தம் ஒரு ஃபேமிலி படம் ஆச்சு, இதுல எப்படி 50 கட்டு வந்திருக்கு அப்படின்னு நானும் யோசிச்சேன். அதுல பேக்ரவுண்ட்ல ஏடிஎம்கேக்கு நீங்க ஓட்டு போடுங்கள், டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கள், காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு பேக்ரவுண்ட் செவர்ல எழுதுனதுனால அதெல்லாம் நீங்க வந்து பிளர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து சீன்ல கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விக்ரமன் ரொம்ப கோமைக்கு அந்த சென்சார் போர்டு கத்திருக்காங்க. ஐயா, நான் ஒரு லைவ் லொகேஷன் ரியல் ஸ்ட்ரீட்ல போய் எழுதிட்டு இருக்கேன். ரியல் ஸ்ட்ரீட்ல நீ ரோட்ல நடந்து போனாலே அது தெரியும், கண்ணில் படும். அது அந்த மாதிரி ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. இத படத்துல வந்து நான் வேணும்னே பெயிண்ட் வேணும்னோ ஆளை கூப்பிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு பண்ண மாதிரி இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படிமா சண்டை போட்ட போற அந்த கட்டை வாங்காம வந்தாரு? இது என்ன எனக்கு புரியல இந்த சென்சார் போர்டு. இது எதுக்கெல்லாம் அவங்க கட்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஷோத்தில் நான் அந்த படம் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷார்ட்ஸ் வரும், எல்லாமே இருக்கும். எல்லா ஷோத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் ராஜீவ் காந்தி, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு இருக்கும். நம்ம பர்பஸாக ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு சொல்லி நம்ம போடலையே, நாங்கள் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் கட் பண்ணாதான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம். நாங்கள் நியூ படம் அவருக்கு தான் எஸ். சூர்யா படம். அந்த படத்துல மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இப்ப இருக்கிற பிஜேபி இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் தான் நியூ படம் சென்சார் போர்டு அதிகாரி. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த படத்தெல்லாம் வெளியே விட மாட்டான் அப்படின்ட்டு மிகப்பெரிய சண்டை போட்டிருக்காங்க. எஸ். சூர்யா அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பேசுகின்ற போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு, இதை விட பெரிய பெரிய ஆபாச படங்களுக்கு அதை அலோவ் பண்றீங்க அப்படின்னு கோவப்பட்டு கடைசியில ஏ சர்டிபிகேட் அந்த படம் வந்துச்சு. இன்னைய வரைக்குமே நியூ படம் ஓடிடிலயோ எந்த டிவிலயோ போடுறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் அது ஏ கண்டென்ட் படம். நல்ல பையன் டேக் இருக்குது, அதனால அது வேண்டாம். அதோட சேட்டலைட் டிஜிட்டல் கூட நான் விற்கல, அதுல லாபம் வந்தாலும் பிரச்சனை, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப சரி, ஈஸியா குழந்தைகளை வந்து அஃபெக்ட் ஆகுறது இல்ல வந்து மத கலவர தூண்டுறது யூடியூப் வீடியோஸ், முக்கியமா வெப் சீரிஸ். இன்னைக்கு வர வெப் சீரிஸ்ல வந்து கதை இருக்கோ இல்லையோன்னு பார்க்கலாம். இந்த 3 விஷயத்த, ஒண்ணு அதீத கெட்ட வார்த்தை, ஒண்ணு இந்த லெஸ்பியன்ஸ், ஹோமோசெக்ஸ், இந்த மாதிரி நிறைய முன்னிலைப்படுத்தி நீங்க நிறைய வெப் சீரிஸ் வந்துட்டு இருக்கு. இதை வந்து வேணும்னே வந்து வைக்கிறாங்களா இல்ல யாரோ வைக்க சொல்றாங்களான்னு தெரியல. நீங்க நல்லா பாருங்க, சுழல் 2, இப்ப காதலுக்கு நேரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இந்த வந்து முன்னிறுத்தி எக்கச்சக்கமா வந்து மக்கள் மைண்ட்ல திணிக்கிறாங்க. இதை நீ பண்ணு, இதை தப்பு இல்லை அப்படின்னு திணிக்கிறாங்க. இது நல்லதா கெட்டதான் தெரியல. இதெல்லாம் சென்சார் போர்டு கண்ணுக்கு தெரியலையா? இதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்களா மிச்ச பேர்லாம்? வெப் சீரிஸுக்கு ஒரு இதுவே இல்ல. சென்சார் போர்டு ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஜனநாயகன் படத்துல அவங்க சொல்றதை கட் பண்ணாதான் அந்த படம் வரும். அப்படி இல்லைன்னா அப்படின்னு ஒரு இதை போட்டு வரும். இது தைரியமா கூலி படம் வந்துச்சு, நிறைய படம் உங்களுக்கு வடச்சென்னை படம் வந்துச்சுன்னா ஏவே கொடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கொடுக்கல என்ன பிரச்சனை, குழந்தைகளை பார்க்க முடியாது. கிராம சைடுல ஓகே, ஆனா நகரப்புறங்கள்ல கண்டிப்பா தியேட்டர்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கூலிப்பட லோகேஷ் கண்டிப்பா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஏ சர்டிபிகேட்னால எனக்கு 40-50 கோடி நஷ்டமாயிடுச்சு அப்படின்ட்டு. அதான் உண்மை. ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சோ ஜனநாயகன் நம்ம நம்புவோம், இந்த படம் வருது அப்படின்ட்டு நல்லா போயிட்டே இருக்கும்பா, டக்குன்னு இந்த மாதிரி கசமுசா சீன் வந்து கெடுத்து விட்டுருமா அப்படின்னு நீங்க என்னென்ன படம் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க.